அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். காங்கிரஸ், விசிக, மதிமுகவுடன் தொகுதி பங்கீடு முடிவடையாத நிலையில் ஆலோசனையில் முதலமைச்சர் ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். காங்கிரஸ், விசிக, மதிமுகவுடன் தொகுதி பங்கீடு முடிவடையாத நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு குறித்து முதலமைச்சர் ஆலோசித்து வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே கூட்டணி சார்பில் குழு அமைக்கப்பட்டு அவர்கள் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சியுடன் பேசி வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே ஏற்கனவே IUML, அதே போல கொங்கு நாடு மக்கள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என கட்சிகளுக்குடையான பேச்சுவார்த்தை முடிவடைந்து தொகுதி பங்கீடும் உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தை தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அது குறித்தும் தற்போது விரிவாக அந்த குழுவுடன் முதலமைச்சர் அவர்கள் கேட்டறிந்து வருகிறார். குறிப்பாக மதிமுகவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த தொகுதிகள் கேட்கிறார்கள், அதே போல அவர்களுக்குள்ள விரைவில் அதை முடிக்க வேண்டும். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் எந்தெந்த தொகுதிகள் கேட்டு வருகிறார்கள் எனவும் அது குறித்தும் விரிவாக பேச்சுவார்த்தை குழுவானது விரைந்து முடிக்க வேண்டும் என்றும், அதே போல காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தையும் விரைவில் முடிக்க வேண்டும் என்றும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் அந்த குழுவுடன் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இன்னும் 2 அல்லது 3 நாட்களுக்காக அனைத்து பேச்சுவார்த்தையும் முடிவற்ற நிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அது தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் ஒரு விரிவான ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த வாரத்திற்குள்ளாக அனைத்து தொகுதி பங்கீடும் உறுதி செய்யப்பட்டு வரும் வாரத்தில் கூட்டணி கட்சிகளுடன முதல் கூட்டமானது சென்னையில் நடைபெற இருக்கிறது. அதற்குள்ளாக அனைத்து கூட்டணி பேச்சுவார்த்தையும் முடிவெற்று அனைத்து கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கட்சித் தலைவர்களுடன் பேசி அது தொடர்பாக அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி தொகுதி பங்கீட்டை உறுதி செய்யும் பொருட்டு அவர்களிடம் முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் இந்த கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அறிவாலயத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இன்றைய தினம் சில கட்சிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இன்று மாலை மதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினமே அவர்களுக்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.